வணக்கம். இது நம்ம தூத்துக்குடியில் நடந்த ஒரு மோசமான நிகழ்வு. ஸ்கூல் படிக்கிற பையனை அந்த ஸ்கூல் படிக்கிற பையன்களே சக மாணவர்கள் பஸ்ல போயிட்டு போது இழுத்து போட்டு வெட்டியிருக்காங்க. இந்த மாதிரி கொடூரமான செயல் நடக்கும்போது அவங்க ஒரு 30-35 ஏஜ்ல உள்ள ஆட்களும் அங்க இருந்திருக்காங்க. இவங்க சின்ன பசங்க தூண்டி விட்டுருக்காங்க, எல்லாம் வெட்டுங்களா, அதெல்லாம் ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில பண்ணியிருக்காங்க. இந்த ஜாதிய மனப்பான்மை இந்த மாதிரி வயசானவங்களாலையும் அந்த வேலைக்கே போகாம சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஊருக்குள்ள பொறுப்பட்ட தன்மையில இருப்பாங்க. ஒழுங்கா காலநேரத்தை எழுந்து வேலைக்கு போக மாட்டானுங்க. நான் என்ன சொல்றேன்னா 30 to 40 வயசுல உள்ள ஆட்கள், அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஜாதிய வன்மத்தை ஊட்டி வெட்டுறதுக்கு குத்துறதுக்கு நாளைக்கு இவங்க எதிர்காலம் ஜெயில தான் கழியும். சிறு சீர்திருத்த பள்ளியில போட்டுட்டு அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகி வருவாரு. வெளியே வட்டி விட்டு சம்பாதிச்சுக்கலாம்னு ஒரு நினைப்புல இருக்கா. வாய்ப்புகள் சாத்தியமே கிடையாது. அதை கூலிப்பிரிவாக 30 வயசுல நீ செத்து போவ, இன்னொருத்தர் ஏற வெட்டி பிடிச்சிட்டு. இந்த மாதிரி வரலாறு இருக்குதே தவிர இது தாண்டி அவன் கலெக்டர் ஆயிட்டான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிட்டான் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் சினாரியா தான் இருக்குது. இது முக்கியமான தகவல் என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா, இவங்களுக்கு எதிரி யாரு அப்படின்னு சொல்லி அரண் சைடு ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. ஒரு ஜாதிக்கு ஜாதியில் உள்ள அது 2 பேர் கான்வர்சேஷன்ல எனக்கு எதிரி அந்த அவன் தான் கீழ் ஜாதி, எனக்கு எதிரி அவன் கீழ் ஜாதி தான். ஏன்னா அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, அவனுக்கு கோட்டால உள்ள வந்துடுவாங்க, நான் மேல போய் டாக்டர் ஆயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறது. உண்மையான எதிரி அது இல்லை. ஆமா, சரி ரைட்ரா. இப்ப அவன் அதுக்கு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாப்ல. அது இந்த யூடியூப் வீடியோ சூப்பரா பாத்தீங்கன்னா தெரியும். அது வாய்ஸ் ஒரு மாதிரி போகும். 1870ல ஒருத்தர் கல்லூரி ப்ரொஃபஸரா இருக்காரு. எப்படி அது சாத்தியப்பட்டது? அவங்க தாத்தா என்னவா இருக்காரு, உங்க தாத்தா என்ன இருக்காரு திருப்பி கேள்வி. உங்க அப்பா படிச்சிருந்தாரா? இன்னொரு குறிப்பிட்ட சமுதாயம் அவனுக்கு நீ போட்டே இருந்தான். அவன் தாத்தா காலத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கான்னா நீ ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்கிற, அப்புறம் நீ எவ்வளவு கடுமையா படிக்கணும் பாரு. நீ அந்த படிப்பை விட்டுட்டு நீ ஜாதியை கையில் எடுத்துட்டு வேலையை பார்த்தீங்கன்னா உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இவனுடைய எதிர்காலம் எப்படியா இருக்குங்களோ அவனுடைய விருப்பம், அவளுடைய விருப்பமும் அதுதான். ஆமா. ஆனா இவனுங்க அதை புரிஞ்சுக்கிட்டாம அவன் ஒத்துக்கிறான். கடைசியில அந்த கான்வர்சேஷன்ல ஒத்துக்கிறான். ஆமா, நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், வாழ்க்கையை அடுத்தடுத்து முன்னேறணும்னா பொருளாதார சுதந்திரம் வேணும்னா படிக்கணும் நம்ம அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மாறிக்கொண்டே இருக்குது, சிந்தித்து கொண்டே இருக்கிறார் தமிழர்கள் ஸோ இன்னும் கிராமப்புறங்களில் உள்ள ரொம்ப ரூட் சைடில் உள்ள ஆட்கள் இன்னும் ரிமோட் சைடில் உள்ள ஆட்கள் இன்னும் சிந்திக்காம இருக்கிறாங்க. அவங்க சைடுல நம்ம பெரியாரை அம்பேத்கர் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி நிகழ்வுகளா விளக்க வைக்கிறது. அரசாங்கமும் முன்னெடுத்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு விஷயமா பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல்ல ஜாதிக்கு இருக்கட்டாத, ஆமா, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இப்படி கொண்டு வரும்போது RSS கார பிஜேபி காரணமான அவங்க ஆட்கள் ஃபுல்லா சீமான், H ராஜா அந்த மாதிரி ஆட்கள், ஏன்னா அவங்களும் அந்த ஒரே பட்டியலையும் வைக்க முடியுது, அந்த ஒரே வரிசையில தான் வராங்க. ஆமா, ஏன்னா இன்னும் சீமான் ஜாதியை எதிர்த்து எந்த கூட்டத்தையும் பேசல, ஜாதி ஆதரிச்சுதான் பேசுறாங்க. பெரிய மடியில பேசினான், பெரிய மடியில பேசிதான் வந்தாங்கன்னா அதுக்கே ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. H ராஜால கயிறு கட்டுறது இந்து மதத்தோட ஒரு இது. இந்து தானே வெட்டுப்பட்டு செத்தா, அவனுக்கு நில்ல. இன்னொருத்தர் பிஜேபி காரங்க ஜாதி சண்டை நடந்தா இப்போ இது பண்ண மாட்டாங்க, அந்த தாழ்த்தப்பட்டதுக்கு ஆதரவு நின்று போராட மாட்டாங்க. ஜாதி சண்டை நடக்க பின்னாடி இந்த தூண்டி விடுறதே பாஜக RSS ஓட சித்தாந்தம் தான். அவங்களுக்கு நடக்கணும். ஆமா, நடந்தாதான் ஊழ் ஒன்றுபட்டா கொண்டாட்டம், அவளுக்கு கொண்டாட்டம். ஆமா, அதுல தெளிவா இருக்கிறாங்க. அப்போ ஏன் அரசியல்ல நாம முன்னேறணும் அப்படின்னா மிகப்பெரிய வேலை வாய்ப்புல IAS IPS ஆளுமை திறன், அதாவது இந்தியாவை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த மிக உயர்ந்த பொறுப்புல அவள் மட்டும் வரணும். இப்ப உதாரணத்துக்கு அண்மையில நடந்த ஒரு விவாதத்துல தங்கை மதிவதனி பேசியிருந்தாங்க. எங்க ஆளுங்க பாருங்க, அவால் குரூப்ல யாருமே இங்க ஒரு MLA இல்ல, மினிஸ்டர் இல்ல, தமிழ்நாட்டுல அமைச்சர்னு யாருமே இல்ல, பிராமண சமூகம் இவ்வளவு வளர்ந்த சமூகம் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மதிவதனி மிக தெளிவா ஒரு பதில சொல்லியிருந்தாங்க.
ஆமா நாங்க எல்லாம் கொண்டு போய் எவ்வளவு பண்ணிட்டு வந்தாலும் கடைசியா ஒரு தீர்ப்பு வாங்கணும் அப்படின்னு போனா நீதிமன்றத்துல உங்களால உட்காந்து எங்களை தடுக்கிறாங்க. நாங்க எல்லா சட்டங்களையும் ஏற்றி அதை வந்து சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு போனா அங்க கவர்னருங்கிற பேர்ல உங்களால வந்து உட்கார்ந்து தடுத்துக்கிறாங்க. இதை விட பவர்ஃபுல்லான போஸ்டிங் உங்களுக்கு வேற என்ன வேணும்? நாடு முன்னேற பாடுபடுங்கிற மாதிரி நாடு பின்னேறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அது அத்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அதே மாதிரி இந்த மாணவன் வெட்டுப்பட்டதுக்கு வந்துட்டு என்னடா அது அசோசியேஷன் ஆல் லாயர்ஸ் அசோசியேஷன். இந்த மாணவன் வெட்டுப்பட்டதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆல் லாயர்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு சென்னையில இருந்து நம்ம குழும இருக்க தம்பி சந்தோஷம் சேர்ந்து அதுக்கு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. வந்துட்டு அதுக்கான சட்ட போராட்டங்கள் இனிமே தொடரும். இதன் விளைவாக இதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கணும். அதன் விளைவாக தான் இந்த ஜாதிய மூர்க்கங்கள் கொஞ்சம் குறையும். நிச்சயமா இது வந்து மனித குலத்துக்கு எதிரான ஒண்ணு. ஏன்னா வெற்றவனுக்கும் பாதிப்பு, வெட்டுப்போறவனுக்கும் பாதிப்பு, ரெண்டு பேருக்கும் பாதிப்பு. ஆமா நிச்சயமா. இதன் அடிப்படை புரிதல் இல்லாம இன்னமும் இந்த நரம்பு புடைக்க பேசுற தற்போது சீமான் மாதிரி உள்ள ஆட்கள் எந்த கட்சி மேடையில் போனாலும் ஒவ்வொரு சாதி பேரை சொல்லி சண்டை. அதாவது இது மாதிரியான சம்பவங்கள் வந்து மனித குலத்துக்கு எதிரானது. இந்த ஜாதிய வந்து வன்மத்தை நீங்க கத்தியன் மூலமா தீர்க்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலத்திலேயே நடக்காது. வன்முறை எப்பவுமே தீர்வாகாது. நீங்க பேசிதான் உட்கார்ந்து உங்களை நீங்க திருத்திக்கணுமே தவிர அந்த மனநிலை எப்படின்னா அந்த ஏஜ் ஆனப்புற அந்த பருவநிலை, இந்த பெண்கள் பருவநிலை அடைவது ஒரு மூட் ஸ்விங் ஆகும் பாத்தீங்களா? அதே மாதிரி ஆண்களும் பருவநிலை அடைகிறாங்க. அது மூட் ஸ்விங்ல வந்துட்டு ஒரு கோபத்துல எவனா ஒரு தூண்டி விட்டா போதும் ஒன்னே பேர் இப்படி சொல்லிட்டாமாடா எனக்கெல்லாம் நானாதான் வெட்டிருப்போம்ல ஒண்ணுமே கொண்டான் பார்த்தா கபடி மேட்ச் நடந்திருக்கு. அதுல ஏதோ பிரச்சனையா இருக்கு, அவன் வின் பண்ணிடுவாங்க. அது நீ எப்படி வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உனக்கு போறதுனாலே அதான்ல. அதாவது இந்த மாணவர்களுக்கு வந்து எப்படின்னா இடைநிலை சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு வந்து தன்னை அறியாமலே தனக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கிறதாகவும் அது ஜாதி தான் கொடுக்கறதாகவும் அதை வந்து ஊக்குவிக்கிறது வந்து கடவுளாகவும் அது இந்து மதத்துல நாமெல்லாம் மிக உயர்ந்த பொறுப்புல இருந்து வந்திருக்கோம். எல்லாரும் பெண்ணின் பிறப்பொறுப்புல இருந்து வந்தவங்க தான். அது யாரு எங்க பிறந்தாலும் எந்த கீழே தெருவுல பிறந்தாலும் மேட்டு தெருவுல பிறந்தாலும் 10 மாசம் தான் மனுஷன் தான். அதனால பிறக்கும் போது தெரியாத ஜாதி நீ வளரும் போது இதான் என் ஜாதின்னு சொல்லிட்டு நம்புற அப்படின்னா நீ ஒரு மிகப்பெரிய தற்குறி. கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு வந்துட்டு புகுத்துறாங்க அப்படின்னா அதன் மூலமா உங்களுக்கு ஒருத்தங்க ஆட்டி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க. ஏன் இது இவன் வேண்டாம் என்ன சொல்றான் அப்படின்னு கேள்வி கேளுங்க. இதனால என் வாழ்க்கைக்கும் என்னுடைய அடுத்த ஜெனரேஷனும் எங்க அப்பா அம்மாவுக்கும் எவ்வளவு பெருமை சேர்க்க முடியும், பெருமை சேர்க்க முடியுமா சிறுமை சேர்க்க முடியுமா ஒரு கேள்விக்குறியோட எல்லாத்தையும் ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல பெரியாரா அதான் சொல்றாரு. ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்வி கேள்வி. ஜாதியை வந்து சமீபத்துல நம்ம கழகத்துல நட்போட இருக்கக்கூடிய ஒரு தோழர் ஒரு தம்பி வந்து கேட்டிருந்தாரு, 60-70 வருஷம் ஆச்சு திமுக வந்து இன்னும் ஜாதி ஒழியலன்னு. 2000 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு ஜாதிய சமூகமா நிலப்பரப்புல பிரிந்திருக்கக்கூடிய தெருக்கள் மூலமாக பிரிந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்துல ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரே நாள்ல திருத்துறோம் அப்படின்னு ஒருத்தர் நம்புறான்னா அது ஒரு மிகப்பெரிய அறிவில்லாதத்தனம். அது வாய்ப்பு இல்லை. ஜாதிய சமூகத்திலேருந்து வந்து ஒருத்தன் கீழே தெரு ஒருத்தன் பள்ள தெரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கட்சியில இருக்கிறான். ஒரு கட்சியில இருக்கும்போது உடனே சாதி ஒழிஞ்சிடும் அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை. அது வந்து நடக்கவே நடக்காது. நீங்க இன்னர் மைண்ட் ஃபீலிங்ஸ், அதாவது உங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க, உங்க சிந்தனை எப்படி இருக்கு. இதைதான் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஜாதிங்கிறது நீங்க எங்க தெருவுல போய் பார்த்தா தெரிஞ்சிட போறது கிடையாது. அது ஒவ்வொருத்தனுடைய மூளையில இருக்கு. அந்த மூளையில இருக்கிறது நீங்க படிப்பின் மூலமா புத்தகத்தின் மூலமா படிச்சு உங்களுடைய அறிவாற்றல் மூலமா தான் உணர்ந்து அதை புரிஞ்சிக்க முடியுமே தவிர எதிரில் இருக்கிறவன்லாம் எனக்கு கீழானவன் அவனெல்லாம் நான் வெட்டணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்க, இது கொலகாரத்தனம், இது வந்து சுத்த அயோக்கியத்தனம். இதுல வாய்ப்பே இல்லை. இதை ஜாதி ஒழியாது. நீங்க உங்களை திருத்திக்கணுமே தவிர வேற வழி இல்லை.